எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ லூர்து மாதா திருத்தலத்திலிருந்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னுக்கு தெரிகிறத இந்த லூர்து மாதா அவனுடைய இந்த பெரிய யாத்திரை ஸ்தலம், திருத்தலம், அந்த ஆலயம், பேராலயம். அதுக்கு பக்கத்தில் பின்னுக்கு இருக்கிறத இந்த லூர்து மாதா காட்சி கொடுத்த பெர்னடேட்டுங்கிற சிறுமிக்கு காட்சி கொடுத்த அந்த ஒரு அழகிய குகை. அப்போ மக்கள் அங்கேருந்து வந்தபடி போனபடி இருக்கிறார்கள். நான் இந்த ஆற்றங்கரையோரம் இருந்து கொண்டு இந்த ஒளிப்பதிவினை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இம்முறை நான் இந்த லூர்து மாதா திருத்தலத்துக்கு வருகிற பொழுது, அதாவது 500 பேரை திருப்பயணிகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, வேல்ஸ், அயர்லாந்து போன்ற எல்லா இடங்களிலிருந்தும் இந்த திருப்பயணிகளை கூட்டிக் கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். அப்போ நிறைய திருத்தலங்களுக்கு நான் போயிருந்தாலும் இந்த லூர்து மாதா திருத்தலத்துக்குள்ளே வருகிற பொழுது ஒரு அமைதியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு பூரிப்பை, ஒரு மகிழ்ச்சியை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நிறைய செயற்பாடுகள், ஆக்டிவிட்டீஸ்கள் நடந்த வண்ணம் இருக்கும். அப்படி தான் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு அமைதி இருக்கிறத, ஒரு பூரிப்பு இருக்கிறத, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத உணர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் தங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவதற்காக இந்த இடத்துக்கு வந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். பல குணமாக்கல்கள் நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது. நிறைய பேர் சுகம் பெறுகிறார்கள். உடல் நோயினால், உள நோயினால் சுகம் பெறுகிறார்கள். தீர்மானம் எடுக்க முடியாமல் இருந்தவர்கள், வாழ்க்கையிலே சிரமப்பட்டவர்கள், அவர்கள் எல்லோரும் இங்கே ஒரு நல்ல தீர்மானங்களோட, நல்ல முடிவுகளோடு போயிருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர முடியாதவர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து கொண்டு அவர்கள் இந்த இடத்துல இந்த மாதாவுடைய பேரை சொல்லி மன்றாடி இருக்கிறார்கள். இது கிறிஸ்தவ மக்கள் மாத்திரமல்லாது, கிறிஸ்தவம் அல்லாத ஏனைய சகோதர மதங்களை சார்ந்தவர்களும் இந்த இடத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ஒரு பேரானந்தம். இது 4வது தடவை. உங்கள் எல்லாரையும் என்னுடைய சுபத்தில் நினைச்சு கொள்கிறேன். நான் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேனோ, அதே அளவு அமைதி, மனநிறைவும் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நான் மிக ஆனந்தமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலும் குழப்பங்கள் வருகின்ற பொழுது வந்திருக்கிறது இந்த மரியன்னை தான் எனக்கு கை கொடுத்திருக்கிறார். இங்கும் சில குழப்பங்களோடு வந்திருந்தேன். அதே மரியன்னை எனக்கு விளக்கங்களை தந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியோடு நான் இந்த இடத்தை விட்டு செல்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.